Hello வணக்கம் நான் உங்க சந்தேஷ் இந்த வீடியோவில் சூர்யா 44 உடைய டைட்டில் டீசர் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் வந்து ரெட்ரோ. எஸ் ரெட்ரோ. ட்விட்டருக்குள்ளே போகும்போதே வந்து அங்கே ஹேஷ்டேக்கில் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க டீசர் அவுட்னு வந்துட்டு அங்கேயும் போட்டிருந்தாங்க. பட் அந்த போஸ்டரில் சூர்யா சாருடைய லுக்கு இட் வாஸ் ஜஸ்ட் டெரிஃபிக். இந்த ஃபேஸில் பிளட் ஷேடு, ஹேர் ஸ்டைல் லுக்கு, மீசர் லுக்கு ப்ளஸ் உக்காந்துருக்க போஸு மிரட்டலாக இருந்தது. சூப்பராக இருந்தது அந்த போஸ்டர். ஸோ போஸ்டே அப்புறம் இருந்துச்சு. டீசர் விட்டுருக்காங்க 2 minutes 16 seconds கார்த்திக் சூப்பராஜ் சம்பவம் ஃபார் சூர்யா சார். ஷோ ஷார்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை தருது. எப்போ இருக்குன்னு பார்த்துருவோம் டீசர். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. இந்த வேற லுக் மாதிரி இருக்கு. லுக்கு சூப்பராக இருக்காரு இந்த லுக். ஓ மை காட். வேலை பார்க்கறது நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும். அந்த கண்ணு ஒரு கட்டுல. ஓஹோ சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். திஸ் மேன் அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் மாடி? ஓ வாவ். A war and love. Oh, super BGM. அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க. லுக் வைஸ் சூர்யா சார் ரெட்ரோ சாரி. இதை தான் போஸ்ட் அவுட் இருந்தாங்க. அந்த ட்ரம்பட் பிஜிஎம் சிக்னேச்சர் சனாம் கார்த்திக் சேரும்போது I want to see another time. I want to see just another time. ஏன்னா அப்படி ஒரு குவாலிட்டியில் இருந்தது இந்த டீசர். இன்னொரு டைம் பார்த்துட்றேன். ஸோ லெட்ஸ் கோ. டூ லுக்ஸ் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காங்க. கோபம் கம்மி பண்ணுது. அந்த கண்ணு தான் மேட்ரு. வேலை பார்க்கறது நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும். அப்பாவா அவரு? எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. ஆக்ஷன் ப்ரூச்சுவல். சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். சூரியஸ் அப்படி பேசும்போது அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் மாடி? It was a beautiful love scene. பிஜிஎம்ல தட்டா இருப்பா சனா. அந்த ஸ்டார்டிங் கட்ஸில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி, அப்படி ஒரு குவாலிட்டி ஆஃப் கட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் அண்ட் ஃபைட் எல்லாமே.
இந்த ஷாட் இந்த போஸ் சொல்லுது நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. சம்மர் 2025. ஓகே கைஸ், வாங்க பேசுவோம். என்ன பேசுறது, சூர்யா சாரை பற்றி தான் பேசணும். அவ்வளோ அருமையான விஷுவல்ஸ், அவ்வளோ அருமையான குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் வந்த சரசன்னு அந்த கட்ஸ் எல்லாம், அதுவும் அந்த ஒரு ஷாட்டில் சூர்யா சாருடைய கண்ணு ஜஸ்ட் கில்டு அப்படின்னு தான் அந்த ஷாட்டு. சூர்யா சாரோட கண்ணு ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த வெறியோட ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் கொண்டுருச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீனு. அந்த மட்டும் இல்லை, சூர்யா சார் எல்லா சீன்ஸுமே அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்துக்குள்ளே. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அருமையான ஒரு வேர்ல்டாக பில்ட் ஆகிருக்கு. அதோட குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. மியூசிக், அதான் மியூசிக் சனா அண்ட் கார்டு சூப்பராக சேரும்போது ஒரு மேஜிக் நடக்கும். அதுல அந்த டைட்டில் கார்டு போடும்போது பெரும்பாலும் அந்த ட்ரம்பட் பீச்சம் எப்படியே கொண்டு இறக்கிடுறாங்க. ஜிகிதண்டாலும் சரி, ஜிகிதண்டா 2க்கு அப்புறம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுலேயும் அந்த ரிட்டரும் போது அந்த ட்ரம்பட் பிஜிஎம் வந்து சனாவும் காட்டி சூப்பராக சேரும்போது ஒரு விஷயம் கொடுத்து இறக்கிடுறாங்க. சூர்யா சார் த ஷோ ஸ்டீலர். நான் போஸ்டரை பார்த்துட்டே ஒரு மாதிரி நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குதூகலத்தில் வந்தேன். எனக்கு இது ஒரு செம்மையான ட்ரீட், செம்மையான விஷுவல் ட்ரீட். அந்த தான் லுக் வைஸ், சூர்யா சாருக்கு லுக் வைஸ் ரீசெண்டில் மோஸ்ட் பெஸ்ட் இந்த படம் நினைக்கிறேன். அந்த லவ் போர்ஷனில் வர ஒரு லுக், அது சின்ன வேரியேஷன், ஆனால் சூப்பராக இருந்தது. ரொம்ப யங்காக தெரிஞ்சார் அந்த லுக்கில், அவ்வளோ யங்காக சின்ன பையன் அழகாக தெரிஞ்சார் அந்த லவ் போர்ஷனில் வர அந்த லுக்கில். மற்றபடி அந்த கேங்ஸ்டர் போர்ஷனில் வர லுக், அந்த பிஜிஎம் இறங்கின ஒன்று ஒரு லுக்கை காட்டுவாங்க பாருங்கள். அந்த இடத்துல வர அந்த பிஜிஎம்மோட சேர்த்து அந்த கேங்ஸ்டராக சூர்யாவோடைய அந்த லுக்கில் பார்க்கும்போது இட் வாஸ் த பீக் ஆஃப் எலிவேஷன். அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேலைப்பாடு கார்த்திக் சுப்புராஜ் படம். அதான் தீம் வந்து வார், லவ் அண்ட் லாஃப்டரா. இதுதான் வந்து கதையோட தீம் சொல்லி நம்ம ஆல்ரெடி தெரியும். பிடிச்ச அந்த விஷயம் என்னென்னா, டீசரில் அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வார் அப்படிங்கிற விஷயத்தையும் விஷுவல்ஸில் ஒட்டுக்காக வச்சு மேலேயும் கிளியும் வச்சு அழகாக மேட்ச் பண்ணது வந்து சூப்பராக இருந்தது. அந்த ப்ரொபோசல் சீனே ஒரு மாதிரி அழகாக, லவ் சீனே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. மற்றபடி இட் வாஸ் அ பேங்கர் விஷுவல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் லவ் விஷுவல்ஸ் சொல்கிறேன், அந்த கட்ஸில் வந்துட்டு போன விஷுவல்ஸு அதெல்லாம் டு த பீக் குவாலிட்டி, டு த பீக் சூர்யா நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சூர்யா சார் வரட்டும், கம்ப்ளீட்டாக ஷியோர் ஷார்ட்டாக யாருக்கும் எந்த குறையும் வைக்காமல் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு தோணுது. அவ்வளோதாங்க, இந்த டீசரை பார்த்து எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் கூட சொல்லிட்டேன். நான் உங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.